உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர். அப்பா தகப்பனே, உமது வார்த்தையினால் இந்த நேரத்துல அப்பா நீர் எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி, எங்களை சுகப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை என்ன பண்ணணுமா? ருசித்து பாருங்கள்ன்றார். we want to taste the Lord. எப்படி டேஸ்ட் பண்ணுவீங்க? உடனே வசனத்தை படிச்சுன்னு சொல்லிடக்கூடாது. we want to live with him. நம்ம தப்பு செஞ்சாலும் யாரு கூட தான் வாழணும்? அவரு கூட தான். கணவன் மனைவியா இணைக்கப்பட்டிருக்கோம், இல்ல அப்பா அம்மா கூட இருக்கிறோம். தப்பு செஞ்சாலும் யாரு கூட தான் இருக்கோம்? சரியா செஞ்சாலும். அப்போ அப்பா அம்மா கூட இருக்கும்போது நம்ம தப்பு செஞ்சா அவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்றாங்க, நல்லது செஞ்சா அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க, எங்க அம்மா போல இருக்குமா, என் அப்பாவை போல இருக்குமா. சில நேரங்கள் என்ன சொல்றேன், இந்த அப்பா மாதிரி யாருமே கிடையாது, இந்த அப்பா மாதிரி யாருமே கிடையாது. ஆனா அந்த உறவுல இருக்க இருக்க they will know we are how they are good to us. So கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நன்மை செய்றவரா இருக்கிறார் போது நாம் அவரோடு பழகும் பொழுது, அவரோடு உறவு கொண்டு, அவரோடு கூட அமர்ந்திருக்கும் போதே நமக்கு கத்துக்கலாம், என் அப்பா எவ்வளவு நல்லவர் என்பதை. ஆமென் ஆமென். கண் திறக்கப்பட்டவன் விளம்புவதாவதுன்ற மாதிரி நான் ரொம்ப நாளா பயந்து, இன்னைக்கு என்ன சொல்றது, கதம்பம் மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம மெசேஜ் எப்படி இருக்க போகுது? கதம்பம். அங்க மத்தேயு 7வது அதிகாரம். ஏன்னா இந்த வசனத்தை சொல்லி கொஞ்சம் பயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? பயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. நானும் கொஞ்சம் இந்த வசனத்தை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு தேவன் இப்படியாக என்னது அழைப்பு இருக்குது, என்னை ஊழியத்திற்குன்னு கூப்பிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, சில பேர் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எனக்கு திகில் பற்றி கொண்டது. அப்போ நான் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன், அப்பா அழைச்சவர் நீங்கன்னா என்னை என்னென்ன பண்ணிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா யூ ஜஸ்ட் லிவ் இட் ஆஃப். ஏன்னா பெரிய ஒரு மூத்தவர்களுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையெல்லாம் வரும்பொழுது இது எனக்குள்ள ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுச்சு. நம்மளை அவங்க ஆசீர்வதிப்பாங்கன்னு நினைக்கிற நேரத்தில் அவர்கள் இந்த மாதிரி வார்த்தை பேசுவோம், மேபி இட்ஸ் டு குட். ஆனால் இப்போ அது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் சொன்னதுனால தான் இந்த வார்த்தையை நான் இதை என்னடா அதுன்னு யோசிக்க தான் நல்லா படிமா, அதில் என்னம்மா போட்டிருக்குது அப்படின்ட்டு படிக்க சொல்லலை. ஒருத்தவங்க என்கிட்ட கேள்வியாக இந்த ஒரு 1 வீக் பிஃபோர் ஒரு சிஸ்டரை நான் சென்னையில் அவங்க ஒரு பேங்க்ல ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவங்க, மேனேஜர் சம்திங், அவங்க ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணி அவங்க தியாலஜி இது சம்திங் பிஹெச்டியா என்னமோ பண்ணுறதுக்கு இது பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நான் ஆண்டவருக்குள்ளெல்லாம் இருக்கேன், எல்லாம் இருக்கேன், ஆனால் ஊழியம் செய்ய எனக்கு பயம் அப்படின்னாங்க. ஏன் சிஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க, இல்லை பேய் வரட்டுறோம், தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம் தான், ஆனால் கடைசியில் ஆண்டவர் எனக்கு ஒன்று தெரியாதுமான்ட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போதான் ஆஹா, இது நமக்கு மட்டும் இருக்கிற பயம் இல்லை போல இருக்கு, எல்லாத்துக்குள்ளே இருக்கிற பயம்ன்ட்டு நான் அந்த சிஸ்டரை பார்த்துக்கிட்டே, இசப்பா இதுக்கு என்ன பதில், அப்படி இதுக்கு இவங்க இப்படி பயந்துருக்காங்களே, நான் என்ன சொல்லட்டுன்ற மாதிரி அப்படியே அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தெளிவாக பேசினார். எனக்கு இந்த வசனம் அப்போ தெரியாது, என்ன இருக்குது ஏதுமே இருக்காது, இப்படிதான் பயப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிஸ்டரை பார்த்து சொன்னேன், இருங்க அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிச்சிடலாமா? மத்தேயு 7வது அதிகாரம் 21 24 முடிய. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்றார்கள். நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு நம் கண்கள் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அப்போ நான் அந்த சிஸ்டருக்கு நான் பதில் சொன்னேன், சிஸ்டர் அவருடைய நாமத்தினாலே
பேய்களை விரட்டினோம் அல்லவா, அவருடைய நான் சொன்னாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, நாங்கள் செய்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, நாங்கள் என்னது பேய்களை விரட்டினோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்ல அவங்கள பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தாவே கர்த்தாவே நீ என்ன பார்த்து கூட்டுனேனா என்ன பண்ண முடியாது, என்கிட்ட நீ வர முடியாது. யார் தான் வர முடியும், பிதாவின் சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களே தான் அறிய முடியும்ட்டு ஆன்சரை முன்னாடி சொல்லிட்டு இதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கன்க்ளூஷன், அதாவது உங்களுக்கு வர பிரைஸ் என்னன்றதுதான் லாஸ்ட்ல சொல்றாரு. அந்த 24 படிங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன்றார். ஆண்டவர் பேசின பேரபிள்ஸ் எல்லாம் சும்மா சாதாரணம் இல்ல. இங்கிலீஷ்ல நீங்க இங்க தமிழ்ல படிக்கும்போது என்ன வந்துருச்சாங்க, உமது நாமத்தினால்னு வந்துருச்சு இல்லையா, உமது நாமத்தினால் நாங்கள்னு இருக்காங்க தமிழ்ல. இது இப்படி போட்டதுனால நம்ம என்ன, சுமது நாமத்தினாலே பாத்தீங்களா, அவரோட நாமத்தினால நீங்க செஞ்சாலும் அவரோட நாமத்தினால நீங்க இது பண்ணாலும் கர்த்தர் உங்களை அறியலன்ட்டார். ஆனா இதுவே தமிழ்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு, இறைவா இறைவான்னு நீங்க சொன்னீங்கனாலும் உங்க நாமத்துல நாங்கள் செய்தோம் அல்லவான் இருக்கும். நீங்க இங்கிலீஷ்ல நீங்க எந்த டிரான்ஸ்லேஷன் எடுத்து நீங்க படிச்சாலும், நான் இதுல டிபிடில வாசிக்கிறேன் அந்த இந்த பாட்டை மட்டும். 22 on the day of judgment many will say to me, Lord, Lord, don't you remember us, didn't we prophesy in your name, didn't we cast out demons and do many miracles in your name, didn't we நாங்க செய்யலையா உங்க நாமத்தினால, நாங்க செய்யலையா உங்க நாமத்தினால, நாங்க தீர்க்க தரிசனம் உரைக்கலையா அப்படின்னு சொன்ன உங்களை தான் பார்த்து சொல்றாரு, அப்பாலே போ, உங்களை நானு எனக்கு தெரியாது. ஏன்னா பிதாட்ட எப்படி வர முடியும், கிறிஸ்துவை அறியாமல் பிதாட்ட போக முடியாது. பிதா என்ன சொல்றாரு, கிறிஸ்துவை அன்றி என்கிட்ட வர முடியாது. போ இவங்க சொன்ன வார்த்தைங்க என்ன தப்பு, நாங்க செஞ்சோன்னு சொன்னது. கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே கிறிஸ்துவனுடைய அவர் எங்க மூலியமாக செய்தார். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா, என் மூலியமாக நீங்க தானப்பா செஞ்சீங்க, என் மூலியமாக நீங்க தானப்பா தீர்க்க தரிசனம் உரைச்சீங்க, உங்க வல்லமையினாலே என் மூலியமாக கிரெடிட் அவருக்கு கொடுக்காம, didn't you know, didn't you remember us that we cast the demon in your name, நாங்க உங்க பேர்ல செஞ்சோம் அப்படின்றாங்க. வித்தியாசம் புரிகிறதா? இப்பவுமே இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவேன்னு முடிக்கிறோம். ஆனா நான் செய்கிற ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவர் அவர் என்பதை உணர்ந்து நம்ம சொல்லும் பொழுது அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, கைக போய் வெயி, go and lay your hands, அங்க சுகம் உண்டாகும், அங்கே என்ன உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும், ஆச்சரியங்கள் நடக்கும்ன்றார். சோ இது என்னாலும் உங்களாலுமா இல்ல, எனக்குள் அவர் வசிக்கிறார், அவர் மூலியமாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நம்ம நம்பும் போதுதான். சோ இனி இந்த வார்த்தையை கண்டு நீங்கள் திகிலடைய வேண்டியதில்லை. ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேனா, நான் உரைக்கல, கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நான் கிறிஸ்துவின் வல்லமையினாலே, கிறிஸ்து எனக்குள் இருந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். நான் ஒரு அற்புதம் நடக்குதா, இட் இஸ் நாட் த கிரெடிட் டு மீ ஆர் டு கிரெடிட் டு யோர் செல்ஃப். அந்த அற்புதம் கிறிஸ்துவினாலே அங்கே நடைபெறுகிறது, கிறிஸ்துவினாலே அங்கே ஒரு சுகம் உண்டாகிறது, கிறிஸ்துவினாலே என் மூலமாக ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கிறது. சோ மகிமையும் கனமும் அவர் ஒருவருக்கே உரித்தாகட்டும். சோ இந்த வசனம் இப்படிதான் சொல்லுது. சோ நீங்க தாராளமா போய் அவருடைய நாமத்தினால் இல்ல, அவருடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது என்பதை அறிந்து நீங்க கை வைங்க, நிச்சயமாக சுகம் உண்டாகும். ஏன்னா கிறிஸ்து அப்படிதான் இருந்தார். கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் தனித்து இரேன், பிதா எனக்குள் இருந்து அவர் சொல்றதான் நான் செய்யறேன். நீங்க எல்லாம் போயிருவீங்க, பிதா என்கிட்ட இருக்கிறாரு. மரித்து போன லாசர்கிட்ட பார்த்து என்ன சொல்றாரு, பிதாவே நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியும், இவங்க காது கேட்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி லாசருவே வெளியே வான்றார். So he knows the father very well. எப்படி தெரிஞ்சிருந்தாரு, நான் எது கேட்டாலும் என் அப்பா எனக்கு செய்வாரு அப்படின்றத இருந்தார். சோ பிதா எனக்கு கூட தான் இருக்கிறாருன்றத இருந்தார். லிட்டரலா இப்ப என்ன பிதாவையே கூட்டிட்டு ஜீசஸ் நடந்துட்டு இருந்தாரா? ஏன்னா அவர் மனுஷகுமாரனாக வந்தார். உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவருக்கும் டிப்ரெஷன், சப்ரஷன், அப்ரஷன் எல்லாம் வந்துச்சா, இருந்துச்சு. ஆனா அவர் அப்பவும் அதை ஜெயித்து அவர் சொல்றாரு, நான் தனித்து இல்ல, என் அப்பா என் கூட இருக்கிறாரு. தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப்
ஜீசஸ் எனர்ஜி. அதே எனர்ஜியை தான் எனக்கும் உங்களுக்கும் இன்னைக்கு கொடுத்து இருக்கிறார். இயேசு எப்படி அதை தனி ஒரு மனிதனாக ஜெயித்தார் என்றால், பிதா என்னோடு கூட இருக்கிறார். போய் காதை வெட்டணும்னா ஜங்கர டகரன்ட்டு நம்ம பேசுற அண்ணன் ஓடி போய் என்ன பண்றாரு, இது பண்ற, ஏமா உனக்கு என்னது 1000 லேகியோனை காட்டிலும் எத்தனை தூதர்கள் இங்க நின்றுட்டு இருக்காங்க, கூப்பிட்டா வரமாட்டாங்களா? பிறந்த போதே என்ன பண்ணாங்க, குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாங்க. வெளிச்சம் வந்துருச்சுன்ட்டு போய் என்ன சொல்ற, ஒரு தூதன் தான் வந்து சொல்றாரு, போங்க போங்க இந்த மாதிரி முன்னணியில கட்டி வச்சிருக்காங்க. ஆனா ஜீசஸ் அங்க அவங்க பார்த்த உடனே, ஐயா நாங்களாம் போயிடுறையா, நீங்க வேணா இருங்கன்ட்டு பிதாவை இது பண்ணி எல்லா சகல சேனையும் வந்துருச்சு. ஓ உன்னதத்திலே என்னது மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல பிரியமும் உண்டாறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அவங்களும் துதிக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்பவே துதிக்க வந்தவங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன் அந்த குழந்தைக்கு நடக்கும்போது விட்டுருப்பார்களா? சோ அது தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஆனா அவர் நன்றாக அறிந்திருந்தார், பிதா என்னோடு கூட இருக்கிறார். சோ அதே சாயல் அதே இதுல அழைக்கப்பட்டிருக்கோம். சோ பயப்படாம என்ன பண்ணுங்க, தேவனுக்கென்று நீங்க ஊழியம் செய்யுங்க. ஒருவரும் ஒரு காலும் உங்களை தொடுவது இல்லை. ஜீசஸ் இருந்த அதே போல்ட்னஸ் இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கடந்து வருவதாக. நன்மை செய்கிறவராகவே இயேசு சுற்றித்திருந்தார். சோ பி போல்டு. உங்க பக்கத்துல இருக்கவங்ககிட்ட இயேசுவை சொல்றதற்கு என்ன பண்ணிடாதீங்க, சோர்வு அடைந்து விடாதீங்க. காலம் தாமதித்தாலும் தாமதிக்காட்டும் என்ன பண்ணிருங்க, அதுக்கு சொல்லிருங்க. ஆனா அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பயந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கே இன்னைக்கு தான் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 1 வீக்ல தான் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. சோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்ப என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சொல்லுவாங்க அந்த வசனத்தை, நீங்க சுவிசேஷம் சொல்லலைன்னா உங்களுக்கு அது வந்து சாபம்ட்டாங்க. நீ சொல்ல பாவி, நீ உன் பரலோகத்துல உன்னை பத்தி கேட்பாங்க, பத்தியா அவன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் நீன்னு சொல்லிடுவாங்க. அந்த பயத்துல போய் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த பயத்துல போய் ஐயோ என் கூட்ட இருக்கவங்கிட்ட நான் எப்படியாச்சும் இயேசுவை சொல்லிடணும். அப்பா அவனை கணக்கு எழுதிடுறது, அப்பா நான் இன்னைக்கு 2 பேருக்கு சுவிசேஷம் சொன்னோம். ஆனா சொன்னது எதுல, பயத்துல, அன்புல இருந்து சொல்லல. ஆனா இன்னைக்கு கிருபை இருக்கிற அறிந்த நம்ம என்ன பண்ணணும், தைரியம் கொண்டு இயேசுவோட அன்பை போய் என்ன பண்ணணும், சொல்லணும். சொல்லாம கிருப 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 எல்லாம் கிருப கிருபன்னு என்ன பண்ணியாச்சு, அமுந்து போயாச்சு. இன்னைக்கு அமுந்து போன நம்மள மீண்டும் தேவன் கட்டு அவிழ்க்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. சகலருக்கும் சுற்றி சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அந்த நெருப்பு இன்னைக்கு நமக்குள்ள அனல் மூட்டுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சோ பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த வார்த்தையை நீ யாராச்சும் உங்களை பார்த்து சொன்னாங்கன்னா தைரியமா சொல்லுங்க, நாங்கள் அவருடைய நாமத்தினால செய்யறதில்ல, அவரே எங்களுக்குள் இருந்து செயல்படுகிறார். அதனால அந்த அதிகாரத்துல நாங்க சொல்றோம், ஜட்ஜ்மெண்ட் டேல அதை நாங்க பாத்துக்கிறோம்னு. அது எப்பேற்பட்ட ஊழியக்காரங்களா இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள். ஆமென் ஆமென். சோ கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்புவதாவது. ஓகே, we are the prophetic voice. நம்ம தீர்க்க தரிசனத்தின் சத்தமாக இருக்கிறோம். நம்ம பேசுறது அநேகருக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா தேவன் உங்களோடு ஒரு விஷயத்தை பேசுவார் என்றால் அதை தைரியமாக பேசும்படிக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். சில டைம் நம்மளை டிப்ரெஸ் பண்றதுக்குன்னு அப்ரெஸ் பண்றதுக்குன்னு சில பேர் பேசுவாங்க தான். நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது கிடையாது. உங்க கூட தேவன் ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாருன்னா உங்களுக்கான ஒரு கூட்டத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்து இருக்கிறார். இப்ப நீங்க ஒண்ணுதான் சொல்லிக்கணும், உங்களை குறிச்சு பண்டிகைகிட்ட முத்த போடுறதுக்கு நானு அழைக்கப்படலப்பா. ஏன்னா நீங்க கொடுக்கிற வார்த்தை அவ்வளவு வேல்யூ. ஃபர்ஸ்ட் வாட் காட் ஸ்போக் டு யூ, அதை நீங்க வேல்யூ பண்ணுங்க. கர்த்தரோடு நீங்கள் அமர்ந்து பெற்றுக்கொள்வதை நீங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ பண்ணுங்க. ஸோ வேல்யூ பண்ணிட்டு யூ ஜஸ்ட் அதை ஹோல்ட் ஆன் பண்ணி நீங்க அதை யாருக்கு அறிவிக்க வேண்டுமோ அவங்களுக்கு மட்டும்தான் டாடி போடுவேன். ஜீசஸ் வந்து பேரபிள்ஸா பேசுறாரு, ஆனா அதோட ரகசியங்களை யாருக்கு மட்டும்தான் திறந்தாரு, சீஷர்களுக்கு மட்டும்தான் திறந்தார். அப்ப அந்த நாள்ல ஆண்டவர் ஊழியம் அற்புதம் அடையாளம் எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா, அற்புதம் அடையாளம் இஸ் மென் டு ஆல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அற்புத அடையாளம் இஸ் மென் டு ஆல். உங்க மூலியமாக அற்புத அடையாளங்கள் அநேகர் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த வார்த்தையிலிருந்து வருகிற அந்த பொக்கிஷம், அந்த வெளியேற பெற்ற முத்த நீங்க யாருக்கு தான் கொடுக்கணும், டு த வேல்யூட் பீப்புள் ஹூ இஸ் ஹங்கர் டு காட். யாருக்காக தேவன் அவங்களதான் உங்ககிட்ட கொண்டு வருவார். வரவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னா ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, காலை உதறி விட்டு வந்துருங்க. So pray for that. Daddy, show me who's valid for this word.
அப்போ அந்த மாதிரி இருக்கிற ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்களாக, அப்படி இருக்கிற திரள் கூட்டம் உங்களை தேடி வருவார்கள். ஸோ இந்த நீங்க பிரசங்கித்துட்டு இருக்கிற வார்த்தை சில நேரங்களில் சில தலைமுறைகளுக்கு புரியாம இருக்கலாம். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது வரப்போற பல தலைமுறைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் இயேசுவின் நாமத்தினால். சரி, ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது ப்ராஸ்பரிட்டி இஸ் அ மைண்ட் செட் அப்படின்னு ஒன்று பேசணும். என்ன பேசணும்? ப்ராஸ்பரிட்டி இஸ் அ மைண்ட் செட். அதுல தாவீதுனுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாம் 1 சாமுவேல் 30வது அதிகாரம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம். அப்போ எல்லாரும் போயிடுறாங்க. பிடித்து கொண்டு போனோன்னே எல்லாரும் கலங்கி அழுகுறாங்க, துக்கித்து இது பண்றாங்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னே சூழ்நிலை அவ்வளவு கஷ்டமா பாரமா தான் இருக்குது. விடுவிக்கிறதற்கு வழி தெரியல. எல்லாரும் சேர்ந்து அழுகுறாங்க. அழும்போது சில பேர் சொல்றாங்க, இவன் தான் அதுக்கு காரணம், தாவீதை பிடிச்சு கொன்னா போதுன்றாங்க. ஆனாலும் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பதில கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? தொடர்ந்து போ, அவர்களை பிடித்து கொள்வாயின். அதே மாதிரி அவர் என்ன பண்றாரு? தொடர்ந்து போகிறார். பாருங்க, ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில அவர் அவங்க சோர்ந்து போகாம தன்னை திடப்படுத்தி தேவ சமூகத்தை தேடும் பொழுது ஆன்சர் எதிர்த்தாப்புல வருது. சொல்லுங்களேன். ஒரு பிரச்சனை வரும்போது உங்களை நீங்க திடப்படுத்தி, அப்பாட்டாப்பா இப்படியெல்லாம் இருக்குப்பா, அடுத்தது நான் என்ன செய்யட்டும்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு ஆன்சர் அவர் கொடுப்பாருன்னா, அந்த ஆன்சரை நீங்க ரிசீவ் பண்ணும்போது, when you receive it, அதை அவ்வளவு ப்ரெஷியஸா நீங்க நினைச்சிட்டு நீங்க போற வழியிலேயே அதற்கான ஃபேவர் உங்களுக்கு எதிராக வரும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இப்படிதான் என்ன பண்றாரு? வாங்கிட்டாரு, நீ போ சுதந்தரிப்பேன்னு ஆண்டவர் ஒன் வேர்ட் தான் கொடுக்குறாரு. இப்போ என்ன பண்ணிப்ப? சுதந்தரித்து கொள்வாயின்னு. ஆனா ஏதாவது சொன்னாரா? இல்ல இப்படி இருப்பாங்க, இப்படி இப்படி போவாங்க, எதுவும் ஆண்டவர் சொல்லல. ஆனா வழியில என்ன பண்றாரு? ஒரு மனிதன் வருகிறான். சமயல் 30:11. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. சேர்ந்து போகும்போது கிளம்புனது எத்தனை பேரு? 600 பேரா போறாங்க. ஆனா போற வழியில என்னையா ஆண்டவர் சுதந்தரிப்பாருன்னு சொன்ன, கூட்டிட்டு வருவாருன்னு சொன்ன, ஒன்னும் ஆகலப்பா, நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம்னு என்ன பண்ணிட்டாங்க? 200 பேரு அங்கேயே நின்னுட்டாங்க. அப்ப அவங்க எவ்வளவு தூரம் போயிருப்பாங்க? ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தையில தாவீது உறுதியாய் இருந்தா. இல்ல, ஆண்டவர் we will go, we will pursue, எல்லாத்தையும் மீட் எடுப்போம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி அந்த 200 பேர் தடைப்பட்ட பொழுதும் அவர் அங்கே நின்று போகவில்லை. சோ உங்களுக்கு சுத்தி யாராச்சும் நின்று போனாலும், தடைப்பட்டு போனால், நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துல உங்க கூட பேசின அந்த ப்ராஃபட்டிக் வாய்ஸ்ல ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு? முன்னே செல்கிறார். அப்போ அங்க வழியில யார பாக்குறாங்க? எகிப்தியனை பாக்குறாங்க. ஆக்சுவலி எகிப்தியர்கள் யாரு? நம்மள அடிமைப்படுத்தி வைத்தவங்க. ஆனா இந்த எகிப்தியன், இவர்கள் பார்த்த இந்த எகிப்தியன் யாருன்னா அமிலேக்கியர்கள்ட்ட யாரு இவங்க புடிச்சு இவங்களோட ஜனத்தை இஸ்ரவேலர்கள் தாவீது குடும்பத்தை புடிச்சு வச்சிருந்தானோ அவங்க வீட்டுல அடிமையா இருந்த இந்த எகிப்தியன். அப்ப அவங்க தப்பித்து வர்றதை கண்டு அவங்களுக்கு என்ன பண்றாங்க? சாப்பாடு கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு அடுத்த வசனம், அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். எத்தனை நாள் சாப்பிடலையா? 3 நாளா தண்ணியும் குடிக்கல, அப்பமும் சாப்பிடல. அப்ப இவர்கள் கொடுத்த பொழுது தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன்? நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட பொழுது என் எஜமான் என்னை கைவிட்டான்ற. சோ உலக பிரகாரமாக ஒருத்தருக்கு நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணிட்டாங்க? அவ்வளவுதாங்க, இவங்க செத்து போயிருவாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது இவங்க என்ன கொடுக்குறாங்க? அவனுக்கு 3 நாளைக்கு பின்பு எதை கொடுக்குறாங்க? அத்திப்பழ அடையையும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் தண்ணீரையும் கொடுத்த பொழுது அவன் 3 நாளைக்கு பிறகு
கால் ஊன்றி நின்றான் இயேசுவின் நாமத்தினாலே. சோ இந்த நாள்ல நம்ம கிட்ட அப்படி துவண்டு போய் வருகிற ஜனங்கள் நம்மை தேடி வருவார்கள். நம்ம தேவனுடைய வார்த்தையாகிய அந்த பிக்கப்பட்ட ஒரு சரீரம் பிக்கப்பட்ட அந்த அப்பத்தையும் அந்த வார்த்தையிலிருந்து வழிந்தோடிய அவருடைய சரீரத்திலிருந்து வழிந்தோடிய ரத்தத்தையும் நாம் புசிக்க கொடுப்போம். அது அவர்களுக்குள் ஜீவ தண்ணீராய் உள்ளே சென்று அவர்கள் காலூன்றி நிற்பார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ரிசீவ் பண்றீங்களா? சோ அப்பேற்பட்ட வல்லமை இன்னைக்கு இருக்கு. தாவீது அதை தான் செஞ்சாரு. 3 நாள் ஓடி வரான், எகிப்தியன் தான். ஆனாலும் அவனுக்கு என்ன பண்றாரு? அவன் எங்கிருந்து வரான், எப்படி எதுவும் தெரியாது. ஆனா தன்னிடத்தில் வந்தவனுக்கு அவர் என்ன பண்ணாரு? ஆகாரத்தை புசிக்க கொடுத்தார். அது போலதான் யார் வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா பசியோடு தாகத்தோடு வருகிறார் அநேகருக்கு நாம் உணவளிக்கிறவர்களாக, வார்த்தையிலிருந்து சுகத்தை தருகிறவர்களாக அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். இப்படி வராங்க. இப்படி வரும்போது அவர் கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வர? அப்ப என்னுடைய எஜமான், அத்தனை நாள் வேலை செஞ்சேங்க, அடிமையா இருந்தேங்க, ஆனா எனக்கு ஒரு நோய் வந்தோன்னு என்ன பண்ணிட்டாரு? கையை விட்டுட்டாருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் பொழுது, சரி அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, என்னை கூட்டிட்டு போவியான் போது, என்ன இருந்தாலும் இவனும் ராஜா. ஏன்னா அமலேக்கியன் யாருக்கு எதிரி? தாவீதுக்கு எதிரின்னு அவன் சொல்றான். என்ன கொன்ற மாட்டீங்களே, நான் உங்களுக்கு கூட்டிட்டு போய் விடுறேன், ஆனா என்ன கொன்றுவீங்களா, என்ன கொல்ல மாட்டீங்களே அப்படின்னு அவனோட கேள்வி. இல்லப்பா, நான் ஒன்னும் உன்னை செய்ய மாட்டோம். நீ அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டின் இடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை ஏன் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் பேல் ஆணை இடுவீரானால் உம்மை அந்த தந்தினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைகளுக்காகவும் ஆடி பாடி கொண்டு இருந்தார்கள். அவர்களை தாவீது அன்ற சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியெடுத்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்கள் வேறொருவரும் தப்பி போகவில்லை. சோ எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் காட்ஸ் ஃபேவர் நம்மள தேடி வரும். நம்ம உயிர் கொடுத்தவன் தான். அந்த எகிப்து யாரு? சோர்ந்து போய் வந்தவன் தான். ஆனா அவர்களுக்கு இவர்கள் என்னவா மாறுறாங்க? ஜீவனாக இவங்க மாறுறாங்க. அவனை பலப்பட செய்து அவன் அவங்களுக்கு ஃபேவரா மாறி அவங்க அந்த இடத்தை காண்பிக்கும் பொழுது தாவீது அந்த இடத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறான். சோ உங்களை சுத்தி யாரும் இல்லைனாலும் நீங்க கர்த்தருக்குள் திடப்படுத்தி தேவனுடைய சத்தத்திற்கு, அந்த ப்ராஃபட்டிக் வாய்ஸுக்கு உங்களை ஹீல் பண்ணும் பொழுது நிச்சயமாக God will send a favor through men. நீங்க எதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமோ அதை தேவன் உங்களுக்கான மனித தயவுகளை நிச்சயமாக கொண்டு வருவார் இயேசுவின் நாமத்தினாலே. இதுல தாவீதோட கேரக்டர் என்னன்னா, தாவீது எல்லாவற்றையும் மீட்டு எடுத்துக்கொள்கிறான். நான் சொன்னேன் இல்லையா, ப்ராஸ்பரிட்டி இஸ் அ மைண்ட் செட். அப்போ இங்க 200 பேர் நின்று போயிடுறாங்க, 400 பேர் தான் கொண்டு வராங்க. மீட்டு எடுத்த எல்லாவற்றையும், ஆடு மாடு எல்லாத்தையும் சுதந்திரிச்சுட்டு திருப்பி வரும்போது வழியில யாரை பாக்குறான்? அந்த 200 பேரு நின்னு போறாங்க இல்லையா, அவர்களை தாவீது கண்டு. அது 21 படிங்க. விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலேயே தங்கியிருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தார். ஹார்ட் ஆஃப் த தாவீது. அவங்க விட்டுட்டாங்க தான், 200 பேர் நின்றுட்டாங்க, என்னால வர முடியாது, நாங்க டயர்ட் ஆயிட்டோம்னு தான் நினைச்சேன், சரிப்பா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. எகெயின் அந்த இடத்துக்கு வரும் பொழுது அவங்க எதிர்கொண்டு வராங்க. எதிர்கொண்டு வராம போல, எதிர்கொண்டு வரும் பொழுது அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு என்ன பண்றாரு? அவர் விசாரிக்கிறார். நான் போருக்கு போனேன், நீ பாட்டுக்கு உட்கார்ந்துகிட்ட அப்படின்னு என்ன பண்ணல தாவீது சொல்லல. நாங்களாம் போய் ஜெயிச்சுட்டு வந்தோம் பத்தியா அப்படின்னு அவங்கள குற்றப்படுத்தல, ஒண்ணுமே பண்ணல. அவர் சொல்றாரு, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டபோது அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லோரும், அவர்கள் எங்களோடே வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போட்டோம். கூட போனவங்க தான், வெற்றி சூடி வந்தவங்க தான் தாவீதோட. ஆனா ஆண்டவர் அவங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? பேலியாளின் பிள்ளைகள்ன்றாங்க. ப்ராஸ்பரிட்டின்றது என்னது? இட்ஸ் அ மைண்ட் செட். எப்ப அந்த ப்ராஸ்பரிட்டி தெரியும்? த்ரூ கிவிங். இவர் சுக செய்தி கேட்கிறாருன்னே இவங்களுக்கு என்ன வந்துருச்சு?
இவனுங்க வரலப்பா, இவனுங்களுக்கு வேணா அவங்க புள்ளையும் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போயிருட்டோம், மத்தபடி ஒரு நயா பைசா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். நீயா போய் இது பண்ண? கர்த்தர் கொடுத்தாரியா? நீ போய் ஒன்னும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு வரல. என்ன கொடுத்தாரு? நீ போனோம், சுதந்தரிப்பாயினோம், சுதந்திரிச்சோம், மீட்டு கொண்டு வருவார்னாரு, மீட்டு கொண்டு வந்த. இதுல உன் வேலை என்ன இருக்கு? கர்த்தர் சொன்னபடி கர்த்தர் கொடுத்தத நம்ம தரோம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். வந்திருந்த அந்த திரள் சேனைய, அந்த ஆர்மிய அவர் நம்ம கையில ஒப்பு கொடுத்தாரு. இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான். ஆமென். சோ போய் சம்பாரிச்சுட்டு வந்தாலும் சரி, நீங்க அமர்ந்து சம்பாரிச்சாலும் சரி, உங்களுக்காக தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. சரி பங்காக உங்களுக்கு தரப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். சோ prosperity is a mindset. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒண்ணு தெரியணும், we are not the receivers, we are givers. இந்த தாவீதுக்கு அந்த மைண்ட் செட், நானாயா ரிசீவ் பண்ண, நானாயா சம்பாரிச்சேன், நானா இது பண்ணேன், தேவன் சொன்னார், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படிக்கு நானு செஞ்சேன், நம்ம போய் சுதந்திரித்தோம். அதுல நீங்க இணைஞ்சுக்கிட்டீங்க. when God gives a business idea to a man, அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறாரு. அப்போ இல்லப்பா, அது ஒரு தேவ மனுஷனா இருந்து, தேவ மனுஷன் அந்த தேவ திட்டத்துல செயல்படும் பொழுது அவர்களோட என்ன பண்றாரு? அப்ப நீ வந்து பிசினஸ்ல இணைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இணைஞ்சு அவங்க செய்யும் பொழுது, இல்ல அவங்க நம்ம பார்ட்னர் தாங்க, ஆனா அவங்க வந்து ஒண்ணுமே செய்யல, நம்ம தாங்க எல்லாத்துலயும் இறங்கி நின்னோம், நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னாங்கன்னா, அப்ப இந்த இந்த பிசினஸ் மேன் என்ன, வாட் ஹீ தாட்ஸ், நீயா செஞ்ச, நானா செஞ்ச, கர்த்தர் கொடுத்தார், அவரை பார்ட்னரா இருக்கும்படிக்கு அழைச்சிருக்கிறார், அவ்வளவுதான். he is a money giver. அவர் நமக்கு இது பண்ணிருக்கார். ஆனா உனக்கு அந்த இல்ல, உனக்கு தாளந்த கொடுத்திருக்கிறார். நீ போய் அங்க போய் ஒர்க் பண்றதுக்கான தாளந்த உனக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ 9 மணிக்கே வந்துடுறான் ஒருத்தன், 3 மணிக்கு வர ஒருத்தன், சாயந்தரமா வரான். இப்ப இவனுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவர் கூட்டு போய் என்ன பண்றாரு? ஒரே இது கொடுக்கும்போது அந்த மொத்தம் வந்து என்ன கேட்கறான்? வந்தவன் என்னையா, சரி அவனுக்கே இவ்வளவு கொடுக்குமா, எனக்கு சேர்த்து கொடுப்பாருன்னு நினைக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கூட என்ன கூலி பேசணும்னா கூலி, அவன் கூலியே என்கிட்ட பேசல, அவன் என்ன பண்ணிட்டான், நான் ஷேரை கொடுத்துட்றேங்க, நீங்க பார்த்து பண்ணுங்கன்னு அவன் கொடுத்துட்டான். ஸோ as I received from the God, நான் எதுல நிக்கிறேன்? நான் ஷேரை ஈக்குவலா தான் போடுவேன் அப்படின்னு அந்த கிங்டம் மைண்ட் செட்ல இருக்கிற ஓனர்ஸ் ஆக, அதன்படிக்கு தான் இன்னைக்கு நம்ம பிசினஸ் பீப்புள்ஸா நம்ம இருக்கணும். ஸோ when we called as a business people in God's voice, அந்த மாதிரி கிறிஸ்தவத்துல இருந்து என்ன பண்ணணும்? பிசினஸ் பீப்புள்ஸ் எழும்பணும். இது பிசினஸ் பீப்புள்ஸுக்கு மாத்திரம் அல்ல, இது ஒரு ஊழியக்காரங்களுக்குமான வார்த்தை தான். ஊழியக்காரங்க எல்லாம் தாங்க காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்றாங்க. ஆனா பெற்றுக்கொள்வது சரி, ஆனா உங்களுக்கு when you receive it, என்ன பண்ணணும்? நீங்க you should give. அதற்கும் ஊழியர்களாக அழைக்கப்பட்டிருக்கவங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். ஏன்னா ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எல்லாரும் வந்து பாதத்துல போடும்போது அது என்ன பண்ணாங்க? பங்கிட்டு கொடுத்தார்கள். எல்லாம் ஆதி அப்போஸ்தலர் அடையாளம் நடப்பதாக, ஆதி அப்போஸ்தலர்ல இருந்த அற்புதங்கள் நடப்பதாக பண்றோம்ல. அப்ப ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்த இந்த காரியமும் நடக்கணும். 10 பங்களா இருந்தா ஒரு பங்களா கொடுத்து பழகணும். எனக்கு ஒரு பங்களா எனக்கு கர்த்தரின் கிருபையாலே நான் 2வது பங்களாவை கட்டினேன்னு சொல்றது இல்ல, எத்தனை நீ கொடுத்த, தட் இஸ் த ப்ராஸ்பரிட்டி மைண்ட் செட். ஆமென். சில பேரை நான் பார்த்துட்டு இருக்கேன், அவங்கெல்லாம் தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுறத நான் சில ஃபேஸ்புக்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட பிஸ்னஸ் பீப்புள்ஸ் கிறிஸ்டியானிட்டியிலிருந்து எழும்புவார்களாக, நம்ம சபையிலிருந்து எழும்புவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஸோ இப்படி போறாரு. அப்ப சொல்றாரு, இல்ல நான் எல்லாத்துலயும் பங்கு கொடுப்பேன்னு சொன்னார். அது இந்நாள் வரையும் அவர் காலத்துல அது நடைபெற்றதாக சொல்லப்படுது. இது மட்டும் தாவீது செய்யவில்லை, அதை காட்டிலும் பெரிதாய் தாவீது சிக்லாக்குக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். யாருக்கு கொடுத்தாரு? மூப்பருக்கு கொடுத்தாங்க.
அப்போ ஒரு சபை இருக்குது அப்படின்னா, when you're called, நீங்க ஒரு எல்டர்ஸ் டீமை நீங்க நிறுத்துவீங்க அப்படின்னா, அப்போ நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திலிருந்து அதை ஷேர் பண்ணி ஒரு பங்கை யாருக்கும் கொடுக்கணும்? மூப்பர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இது சபைக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. சும்மா மூப்பர் மூப்பர் மூப்பர்னு போற இடத்துல எல்லாம் மூப்பர்களை எழுப்பி விட்டுட்டு இல்ல. மூப்பர்களுக்கு நம்ம தான் என்ன பண்ணணும்? ஒரு சபையா இருக்கும் பொழுது we should என்ன பண்ணணும்? What we receive, we should give a part to them too. Amen. So அது மட்டும் தாவீது செய்யல. அடுத்தது என்ன செய்யறாரு? யார் யாருக்கு அனுப்பினான் என்று. யார் யாருக்கு? அவனுக்கு கொள்ளையிட்ட பொருளை தனக்குன்னு வச்சுக்கல. தாவீதோட மைண்ட் செட் பாருங்க, தனக்குன்னு வச்சுக்கல, தன்னோடு கூட வந்த அந்த 400 பேருக்கும் கொடுத்துட்டாரு. 200 உட்கார்ந்த 200 பேருக்கும் கொடுத்துட்டாரு. இதுல யூதால தன்னோட சிநேகிதராக, தனக்கு மூப்பராக, தனக்கு ஆலோசனையாக கர்த்தர் இப்படி சொல்கிறார் செய்கிறார் என்று சொன்ன அவர்களுக்கும் என்ன பண்றாரு? பாகங்களை கொடுத்துட்டாரு. அது மாத்திரம் இல்லாமல் யார் யாருக்கு அனுப்பினார் என்றால், ஆமென், இப்படி நம்ம பெருகணுங்க. இப்படி நம்ம பெருகணும் இயேசுவின் நாமத்தில். நான் அதை படிக்க நான் அதை தான் இது பண்ணேன். டாடி, எஸ், ஐ நீட் இட், ஐ வாண்ட் டு கிவ் லைக் திஸ், ஐ வாண்ட் டு கிவ் லைக் திஸ். என் கை வாங்குகிற கரம் அல்ல, என்னுடைய கரம் கொடுக்கிற கரம். ஏன்னா அது இந்த இதை அழைக்கும் பொழுது, இது தொடங்கும் பொழுது ஆண்டவர் தான் சொன்னார், இது அப்பா, இட் இஸ் நாட் ரிசீவிங் பிளேஸ், இட் இஸ் அ கிவிங் பிளேஸ். நாம் அநேகருக்கு என்ன பண்ணணும்? எடுத்து கொடுக்கணும். இன்ன வரையும் கொடுத்துட்டு தான் இருக்கோம், இனியும் கொடுப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அப்ப யார் யாருக்கு அனுப்பினார் என்று அப்படியே பாருங்களேன். இதை படிக்க நீங்க எல்லா இடத்துக்கும் கொடுக்கறது நீங்க பாருங்க. நானும் கடன் வாங்காது இருப்பேன், அநேகருக்கு கடன் கொடுப்பேன். இது கடன் இல்ல, இது என்னது? கிஃப்ட். என்னது? கிஃப்ட் கொடுப்போம். திரும்பி வரதை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். we will give many as a gift. ஆமென். பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும், தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும், யாத்தோரில் இருக்கிறவர்களுக்கும், ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும், சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும், எஸ்தா மோகாவில் இருக்கிறவர்களுக்கும், ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும், எரேமியேலின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், ஓர்மாவில் இருக்கிறவர்களுக்கும், கொராசானில் இருக்கிறவர்களுக்கும், ஆற்றாகில் இருக்கிறவர்களுக்கும், எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும், தாவீது அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான். ஆமென். இதுவே இந்த இடமே 11. அது இருக்கிற ஒருவனுக்கல்ல, இருக்கிறவர்களுக்கும் கொடுத்தான். ஆமென். அப்ப நம்ம இங்க பாலாஜி நகர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்கணும். திருச்சி பட்டணத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும். பக்கத்து ஊரான என்னது மதுரைக்கு கொடுக்கணும். இந்த பக்கம் தஞ்சாவூரை தாண்டி கும்பகோணம், எல்லாத்துக்கும் கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆமென். இது நான் ஒரு 2 மினிட்ஸாவே இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் நேத்து நான் எஸ் ஐ am a receiver from God and a giver to many. I am a giver to many nations. நான் சுதந்தரிக்கிறத, நான் சம்பாதிக்கிற எல்லாவற்றையும் அநேகருக்கு நான் பங்கிட்டு கொடுப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே. போதும் என்ற மனமே, எஸ், அதுவும் வேணும் நமக்கு. சோ ப்ராஸ்பரிட்டின்றது என்னது? இட் இஸ் a மைண்ட் செட். சோ எனக்கு அவர்கிட்ட இருந்து நான் வாங்குவேன். எனக்கு அப்பா தான் என்னது ஊற்று தண்ணீர் இருக்கும் பொழுது அந்த ஊற்று என்ன ஆகாது? குறைந்து போகாது. அப்பொழுது நான் ஊற்றாக மாறுகிறேன். அள்ளி 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 கொடுத்து கொண்டே இருப்போம். நம்ம கிட்ட குறைவு என்பது இருப்பது கிடையாது. We are the blessings to many more generations. ஆமா. ஏன் சந்ததி எப்படிதான் இருக்க போகுது? உங்க சந்ததி எப்படிதான் இருக்க போகுது? உங்க சந்ததியின் 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 பிள்ளைகள் கொடுக்கிறவர்களாக மாத்திரம் இருப்பார்கள். அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருப்பாங்க. எல்லா பிசினஸ்ல எல்லா என்ன சொல்றது, என்னென்ன ஹையர் எஜுகேஷன்ஸ், இந்த உலகை ஆளும்படிக்கான, இந்த உலகத்தை நல்வழிப்படுத்துகிறதற்கான திட்டங்கள் என் பிள்ளைகளின் இடத்திலிருந்து உருவாகும் இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி just receive it as it is, just receive it as it is. It will be done in the name of Jesus. இது நம்ம மூலியமாக அல்ல, கர்த்தர் மூலியமாக. அவரே அதை செய்வார், அவரே அதை செய்து முடிப்பார் இயேசுவின் நாமத்தினாலே. Amen. We are called to give.
சொல்லுங்களேன். ஐ am called to give. I am the receiver from the daddy God. நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அநேகருக்கு கொடுக்கிறவளாக இருக்க போறேன். எதை மட்டும்? பணத்தை மாத்திரமல்ல, அன்பை, சுகத்தை, பலத்தை, வாட் எவர். அவர்கிட்ட என்னென்ன இருக்கோ, அவருடைய பொக்கிஷ சாலையில் என்னென்ன அற்புத அடையாளங்கள், அதிசயங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு கொடுக்கிறவங்களாக நம்ம வச்சிருக்கோம். சோ இன்னும் அப்பா எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்கன்னு கேட்காதீங்க. அப்பா சொல்லுவாரு, என்னம்மா என்கிட்ட கேட்டுட்டே இருக்க, உன்கிட்ட தான் ஏற்கனவே கொடுத்து விட்டேனே. He has given you when you're called to be his daughter and sons. He has given the authority to you. Use your authority in the name of Jesus. Amen. So கர்த்தர் நல்லவர். இன்னொன்னு இருக்கு, ஆனா இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். சோ தேவன் நம்மள என்னவா வச்சிருக்கிறாரு? கொடுக்கிறவர்களாக வைத்து இருக்கிறார். சோ பலன் கொண்டு திடமனதா இருங்க, நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உங்க கூட இருக்கிறாரு. உங்களை திடமனதாய் தைரியமாய் அவர் உங்க கூட இருந்து உங்களை நடத்துகுவார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சோ பெரிய காரியங்கள் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் மத்தியில, சிறு பிள்ளைகள் மத்தியில எல்லாம் போய் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். நேத்து ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். பரவாயில்ல, பிள்ளைகள் தேவனை ஆராதிக்க சிறு பிள்ளைகள் அங்க நடனம் ஆட, அவரை அறிகிற அறிவுல எத்தனையோ பேரு சண்டேனா என்ன பண்ணிடுறான்? இந்த என்னதுப்பா ஐடி ஃபீல்டுனா சாட்டர்டே சண்டே அதுங்களுக்கு லீவு. உடனே சண்டேலாம் என்ன பண்ணிக்கிறாங்க? ஃப்ரெஷ் இப்போனா அவங்களுக்கே என்ன கொடுத்துட்றாங்க, டோக்கன் கீ எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ போய் எல்லாம் பப்பு பார்ட்டியில் போட்டு டக்க டக்க டக்குன்னு டான்ஸ் ஆடுறாங்க. அதெல்லாம் தப்பாக தெரியல. ஆனால் நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் லைட் அப்படி இப்படிக்கா மாற்றி போட்டுட்டு ஆண்டவர் ஆராதிக்கும் போது என்ன சொல்லிடுறோம்? இது பாரு, லைட்டை போட்டுட்டு புகையை போட்டுட்டு அந்நிய அக்கினிய விட்டுட்டேன்றாங்க. அது அந்நிய அக்கினியே கிடையாது. லைட்டுன்றது காட் கிவன். இது அவன் யூஸ் பண்ணனால அதை அந்நிய அக்னி ஆயிருமா? எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, போய் உட்காந்து என்னடா டம்மு டும்முன்னு உருட்டுறானுங்களே. ஆனா அந்த பிரசன்ஸ் அங்க மாற மாற, அந்த பிள்ளைகள் ஆராதிக்கிற இது எல்லாம் மாற 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 அங்க யூதராஜ சிங்கமே அங்க உலாவி வந்தார். அந்த இடமே, அந்த பிரசன்ஸ் அது மாறி, ஒரு சின்ன பையன் கூட, நான் போயிருவேன் ஜீசஸ் உங்க கூட தான் இருப்பாருன்னு சொன்னான். ஒரு சிறு பிள்ளை, ஒரு மேபி அவனுக்கு ஒரு 4. நான் போனேனே நான் அந்த பையனை தான் பார்த்தேன். நானும் கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு போயிருந்தேன், இல்லை வேற ஒரு இது. அவனும் போட்டிருந்தான். அவன் அங்கே ஜம்ப் பண்ணிட்டு இருந்தான். கண்ணு அவனை பார்த்து தான் போச்சு. சம்திங் ஐ ஃபீல் ஸ்பெஷல். இது அவன் ஒரு ஊழியக்காரோட பையன் வேற ஊரில். பட் ஹி கேம். ஆனால் எல்லாம் முடிஞ்சோன்னா ஐ வாண்ட் டு சே சம்திங்னா நான் போயிடுவேன். அவனும் பெருசா அப்படின்னு திருக்க சொல்லிக்கிறேன், இப்படி பண்ண அப்படியெல்லாம் சொல்லலை. ஒன்னே ஒன்று தான் சொன்னான், பி போல்ட் டு காட். திருண்டு இருக்கிறது சொல்லுது, இது பண்ணிட்டு நான் போயிடுவேன். பட் ஜீசஸ் வித் யூ. அவர் உங்க கூட இருக்கிறார், அவர் உங்களை நடத்துவார், போங்க, கோ அண்ட் சே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு போறான். ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம் பிள்ளைகள் எழும்புவார்களாக. ஸோ நமக்கு அந்த போல்ட்னஸ் டு ஸ்பீக், டு சே அபவுட் ஜீசஸ் இந்த நாட்கள் அதிகம் தேவைப்படுகிறது. நம்ம அப்படியே நம்ம ஷேம்ல, நம்மளோட இதுல ஐயோ நம்ம போய் சொன்னா என்ன அப்படி நினைக்கிறோம். இல்லை, வி வாண்ட் டு ஸ்டெப் அவுட். ஸோ கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணலாமா? ஓ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். நீ நல்லவர் அப்பா, நீர் வல்லவர். நாங்கள் உங்க சமூகத்துல அமர்ந்து அதை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக எங்களை நீர் அழைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். வி தேங்க்யூ டாடி, வி பிரைஸ் யூ. அப்பா இதை கேட்கிறவர்களும் அப்பா அந்த மைண்ட் செட் மாறட்டும் டாடி. அப்படியே வாங்கிட்டு இருக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக நீங்க எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கீங்க டாடி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நாங்க உங்க நாமத்தினால் மாத்திரமல்ல, உம்மாலே, உமக்குள்ளிருந்து நாங்கள் சேனைக்குள் பாய்வோம், உமக்குள்ளிருந்து நாங்கள் மதிலை தாண்டுவோம், உமக்குள்ளிருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், உமக்குள் இருந்து அற்புதங்கள் செய்வோம், உமக்குள் இருந்து அடையாளங்கள் எங்கள் மூலமாக நடப்பிக்கப்படும், உமக்குள் இருந்து மரித்தவர்களை உயிர்த்தெழ செய்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் ஃபாதே, நாங்கள் உமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அந்த ரகசியத்தை புரிந்தவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கான். கண்மலை யாரு? கிறிஸ்து தான். அந்த கிறிஸ்துவின் மேல் வீடு கட்டும்படிக்கு அப்ப நான் தான் அவருடைய வீடு. நான் தான் அந்த கண்மலைக்குள் இருக்கிற வீடு. நானு அந்த கண்மலைக்குள் இருக்கிற அற்புதம். நானு கண்மலைக்குள் இருக்கிற அதிசயம். நானு
எஸ் எஸ் ரிசீவ் இட். அப்போ தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவரை எப்பொழுதும் தனக்குள் நம்மை வைத்திருக்கும்படிக்கு தான் அழைத்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஃபாதர். அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும்பா. இது சின்னது போல இருக்கலாம், அற்புதம் அடையாளம் சொல்லலாம், இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாரு. ஆனா முதலில் பிதாவையும் அவரை அவரை என்னது கிறிஸ்துவை அவர் அனுப்பின கிறிஸ்துவையும் அவர் நமக்கு கொடுத்த நல்ல பரிசுத்த ஆவியானவரையும் அறிவதே நித்திய ஜீவன். சோ அவரை அறிய அறிய மற்றவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி அப்பா. நன்றி செலுத்துற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்ப அவங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப ஆன்லைன்ல கேட்க போகிற எல்லாரும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.